அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். இன்றைய சங்கிலியனின் விசேட செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். கட்டார் குதங்கள் மீண்டும் தாக்கப்படுமானால் ஈரானின் சவுத் பார்ட்ஸ் எரிவாயு நிர்மூலமாகும். ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் மஹிந்த ராஜபக்ச லஞ்சம் பெற்றாரா? லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிப்பு. திட்டவட்டமாக மறுக்கிறது சந்திரசேன தரப்பு. உலகின் மிகப்பெரிய LBG ஆலையை தாக்கியது ஈரான். ஜனாதிபதி அனுரவை சந்தித்த அமெரிக்க விசேட பிரதிநிதி. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தொடர் அச்சுறுத்தலுக்கு எதிராக போராட்டம். இனி விரிவான செய்திகள். கட்டார் குதங்கள் மீண்டும் தாக்கப்படுமானால் முற்றாக ஈரானின் சவுத் பார்ட்ஸ் எரிவாயு நிர்மூலமாகும். ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. கட்டாரின் LNG எரிவாயு குதம் மீண்டும் தாக்கப்படுமானால் ஈரானின் சவுத் பார்ட்ஸ் எரிவாயு குதம் சவுத் பார்ட்ஸ் கேஸ் ஃபீல்டு முழுமையாக அளிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்ரூத் சோசியல் சமூக ஊடக பதிவில், மத்திய கிழக்கில் நிகழ்ந்த சம்பவங்களால் ஏற்பட்ட கோபம் காரணமாக இஸ்ரேல் ஈரானில் உள்ள சவுத் பார்ட்ஸ் எரிவாயு வயல் என்ற முக்கிய குதத்தின் மீது வன்முறை தாக்குதலை நடத்தியுள்ளது. சவுத் பார்ட்ஸ் எரிவாயு வயல் எனப்படும் அமைப்பில் மிக சிறிய பகுதி மட்டுமே இத்தாக்குதலுக்கு உள்ளானது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு முன்னரே எதுவும் தெரிந்திருக்கவில்லை. மேலும் கட்டார் இத்தாக்குதலில் எந்த வகையிலும் எந்த வடிவிலும் சம்பந்தப்படவில்லை. அத்தாக்குதல் நிகழப்போகிறது என்பது குறித்தும் அந்நாட்டுக்கு சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. துரதிர்ஷ்டவசமாக ஈரானுக்கு இந்த உண்மையோ அல்லது சவுத் பார்ட்ஸ் தாக்குதல் தொடர்பான வேறு எந்த முக்கிய விவரங்களோ தெரிந்திருக்கவில்லை. இதன் காரணமாக எவ்வித நியாயமும் இன்றி அநீதியான முறையில் கட்டாரின் LNG எரிவாயு மையத்தின் ஒரு பகுதியை ஈரான் தாக்கியுள்ளது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் மதிப்புமிக்கதுமான இந்த சவுத் பார்ட்ஸ் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் இனிமேல் எவ்வித தாக்குதலையும் நடத்தாது. ஒருவேளை ஈரான் அறிவீனமாக செயற்பட்டு முற்றிலும் நிராபரதியான கட்டார் நாட்டை மீண்டும் தாக்க துணிந்தால் நிலைமை மாறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் மஹிந்த ராஜபக்ச லஞ்சம் பெற்றாரா? லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிப்பு. திட்டவட்டமாக மறுக்கிறது சந்திரசேன தரப்பு. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலின் போது லஞ்சம் வழங்கப்பட்ட நிதி பிரதிவாதி கபில சந்திரசேனவினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் விமான சேவை அமைச்சர் பிரியங்க ஜெயரத்னவுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு நீதிமன்றத்துக்கு நேற்று அறிவித்துள்ளது. அதே சமயம் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான தான் முன்பு தெரிவித்திருந்த கூற்று பொய் என்று தெரிவித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன சத்தியப்பிரமாண கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அந்த கடிதத்தை கபில சந்திரசேனவின் சார்பில் அவரது சட்டத்தண்ணி ஊடகங்களுக்கு நேற்று வெளியிட்டிருந்தார். மேலும் சம்பந்தப்பட்ட வாக்குமூலத்தை பெறுவதற்காக லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயகர் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் அந்த சத்திய பிரமாண கடிதத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையில் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று நீதிமன்றத்துக்கு முன்வைத்த அறிவுறுத்தலின் பிரகாரம் இதற்கு மேலதிகமாக இந்த நிதித்தொகை ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தின் முன்னாள் பணிப்பாளர் சபையின் உறுப்பினரான சமிந்திர ராஜபக்சவின் கணக்கில் வைப்பிடப்பட்டுள்ளமை விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுரவை சந்தித்த அமெரிக்க விசேட பிரதிநிதி. இலங்கைக்கு வருகை தந்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க விசேட பிரதிநிதியும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவருமான ஜீர்கோ கோர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக ஆகியோர்களுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்துவது குறித்து இச்சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. மேலும் மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் குறித்த இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது தூதுக்குழுவினருக்கு விளக்கம் அளித்தார். இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரதுங்க, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த அலுங்கம, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொசான் கமகே ஆகியோருடன் ஜீர்கோ கோரர் உடன் வருகை தந்துள்ள
தூதுக்குழுவினர் கலந்து கொண்டனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தொடர் அச்சுறுத்தலுக்கு எதிராக போராட்டம். விசாரணை என்னும் போர்வையில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு எதிராக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் ஆரம்பமானது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அதனை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுரவின் ஆட்சியிலும் இடம்பெறும் அடக்குமுறைகளை நிறுத்துமாறும், இனிமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடாது என்றும் விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு நிறைவு செய்யுமாறும் கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகளுக்காக மாணவர்கள் சென்றுள்ள நிலையில் அவர்கள் திரும்பி வரும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வாயிலும் மாணவர்களால் மூடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகப்பெரிய எல்பிஜி ஆலையை தாக்கியது ஈரான். கட்டாரில் உள்ள உலகின் பாரிய எரிவாயு ஆலையை ஈரான் தாக்கியதால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான போரில் திருப்பமாக அந்நாட்டின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக காக் தீவின் மீது கடந்த வாரம் பாரிய தாக்குதல் நடத்திய அமெரிக்கா அங்கிருந்த இராணுவ நிலையங்களை முற்றிலுமாக அழித்தது. கடந்த 2 நாட்களில் ஈரானின் முக்கிய தலைவர்களான தேசிய பாதுகாப்பு செயலாளர் அலி லாஜினி உட்பட 3 அமெரிக்காவினால் கொல்லப்பட்டுள்ளனர். இதனிடையே ஈரானின் தெற்கு பாரிஸ் உள்ள எரிவாயு குதம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் புதன்கிழமை ஒரே நாளில் வளைகுடாவின் 9 நாடுகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உலகின் மிகப்பெரிய எரிவாயு ஆலையான ராஸ் லக்பான் தொழில் நகரம் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் மிகப்பெரிய சேதமடைந்திருப்பதாகவும் கட்டார் அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய சங்கிலியனின் விசேட செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஒரு விசேட செய்தி அறிக்கையின் ஊடாக அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.